ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று ஒரு வித்தியாசமான கதைன்னு சொல்லலாம். ஒரு 12th படிக்கிற பொண்ணுக்கு ஏன் எல்லாரும் சொல்லிட்டு அடிக்கிறாங்க, என்ன காரணம்? வாங்க இந்த கதையை முழுசா பார்க்கலாம். ரவீனா தாகூர் ராஜஸ்தான்ல ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரவீனா தாகூருக்கு தந்தை கிடையாது, தாயும் சில உறவினர்களும் இருக்காங்க. அதாவது தாத்தா பாட்டி எல்லாம் கூட இருக்காங்க. தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால ரவீனா காலையில ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் பொழுதா படிக்க ஆரம்பிப்பாங்க. ரவீனா வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண் வீடு, ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்லாம் எதுவுமே இல்ல. இருந்தாலும் தன்னோட அயரா உழைப்பால ரவீனா படிப்பை நம்ம விட்டுறக்கூடாது, படிப்பு தான் நமக்கு பின்னாடி கை கொடுக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்துல யாரும் சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசா படிக்கல அப்படின்றத நம்ம கண்டிப்பா நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணத்தோட ரவீனா சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டு வராங்க. சின்ன வயசுல நல்லா படிப்பாங்க ரவீனா. அந்த மாதிரி ரவீனா தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு 4 வருட காலமா கிட்னில பிரச்சனை இருக்குன்றதால அம்மாவை ஆடு மேய்க்க விடாம, நான் பாத்துக்கிறேன் அம்மா, நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மாவை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ரவீனா ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் எல்லாம் ரவீனா உட்காந்து படிப்பாங்களாம். இப்படிதான் தொடர்ந்து தன்னோட வேலையை பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷம் படிப்பு இப்படிதான் அழகா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ரவீனா வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல செல்போன் வெளிச்சத்தால மட்டும்தான் நைட்ல எல்லாம் உட்காந்து படிப்பாங்களாம். இந்த விஷயத்த நிறைய பேர் சோசியல் மீடியால போட்ட உடனே அப்ப கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றது, ஃப்ரீயாவே நாங்க எலக்ட்ரிசிட்டி தரோம்னு சொல்லிட்டு ரவீனா வீட்டுக்கு ஃப்ரீயாவே எலக்ட்ரிசிட்டி தராங்க. அதாவது ரவீனா வீட்டுல 100 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த 100 யூனிட்டுக்கான பணத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து சொல்றாங்க. ரவீனாக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி தன்னோட கடின உழைப்பால ரவீனா தாகூர் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இடத்துக்கு வராங்க. ரொம்ப அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. நிறைய பேர் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ரவீனா வீட்டுக்கு வராங்க. ரவீனா வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மழை பெஞ்சுதான் ரவீனா வீடே இல்லாம போயிடும். ஏன்னா அவ்வளவு ஒரு மண் வீடு, எப்ப வேணா சரிஞ்சு விழலாம். எல்லாருமே அந்த வீட்டுல இருந்து படிச்சீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, இதுதான் என்னோட பூர்வீக வீடு, நான் இதுலதான் இருந்து படிச்சேன்னு ரவீனா சொல்றாங்க. ரவீனா 4 பேருக்கு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ரவீனா 4 பேருக்கு ஸ்வீட் வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை ரவீனா கிடையாது. ரவீனாக்கு நிறைய பேர் வாங்கிட்டு கொடுத்தாங்க ஸ்வீட்ஸ் எல்லாருமே. ரவீனாவோட பாட்டிக்குலாம் ஒரே சந்தோஷம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா, ஒரு நாளுமே அவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பா. அதாவது வீட்டுல உள்ள எல்லா வேலையுமே அவன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் படிக்கவே ஆரம்பிப்பா. எங்களுக்கு ரொம்ப நல்ல உதவியா இருப்பான்னு சொல்லிட்டு ரவீனா பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ரவீனா தாயாரோட என் பெண் என்ன எந்த வித வேலையும் வாங்காம நான் செஞ்சுக்கிறமா, நீங்க உட்காருங்கமான்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அவளே செஞ்சு அவளே எல்லா கடின உழைப்பும் போட்டு அவ தான் படிச்சா. அதனால எங்களுக்கு எங்க பெண்ணை நினைச்சு ஒரே பெருமையா இருக்குன்னு ரவீனாக்கு சொல்றாங்க. ரவீனாக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆடை கூட கிடையாது. இருந்தாலும் தான் படிப்பு தான் தன்னோட வாழ்க்கைக்கு பெருசா கை கொடுக்கும்னு ரவீனா நம்பினாங்க. ரவீனா நம்பி தன்னோட கடின உழைப்பு போட்டதால ரவீனா ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ரவீனாவை பேட்டி எடுக்கும் போது ரவீனா நீங்க வருங்காலத்துல என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீனாட்ட கேட்கும்போது, நான் வருங்காலத்துல போலீஸ் ஆகணும், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில், எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம், என்னோட பேஷன் கூட, கண்டிப்பா நான் ஒரு போலீஸ் ஆகிறதா என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேட்டி தராங்க. இந்த காலத்துல பெண் பிள்ளைகளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரவீனா பிறந்தது ரொம்ப ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம். ஏன்னா ராஜஸ்தான்ல சீக்கிரமா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் தன்னோட குடும்ப முன்னேற்றத்துக்காக தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சா அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. கொராங்கியா கிராமம் அப்படின்னு ஒரு கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல சின்னசாமி நாகமணி அவங்களுக்கு ஒரு 3 பெண் குழந்தைகள். அவங்களும் அதே மாதிரிதான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சி தன்னோட 3 பெண் பிள்ளை தான் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு நினைக்காம தன்னை 3 பெண் பிள்ளைகளுமே அழகா நல்லா படிக்க வைக்கிறாங்க. கல்யாணி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. 3 பெண் பிள்ளைமே ரொம்ப நல்லா படிப்பாங்க. இந்த கல்யாணி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அடுத்து மேற்கொண்டு டிகிரி போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணத்தால நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போனா தங்கச்சிங்க 2 பேர் நல்லா படிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணி என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறதா இல்ல, என்னுடைய அம்மா அப்பா சிறு தொழில் பண்றாங்க. அந்த தொழிலால மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு. இந்த ஆடு மேய்க்கிறதுல ஒன்றும் பெருசா வராதனால நான் அதாவது வேலைக்கு போறேன், நம்ம வீட்டு சாப்பாட்டுக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாம டிப்ளமோட முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 2வது பொண்ணு வைஷாலியும் அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருக்காங்க. நல்ல மார்க் எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ரொம்ப நல்ல மார்க்ல பாஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த காலேஜ் சேரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் உடனடியாக 50,000 பணம் கட்டணும். 50,000 பணம் கட்ட முடியாதனால என்ன பண்றாங்க, வைஷாலியும் காலேஜ் சேர முடியாம நானும் வேலைக்கு போறேன், சின்ன தங்கச்சி நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன தங்கையும் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதாவது +2 வராங்க. அவங்களும் நல்லா படிக்கிறாங்க. எல்லாருமே அந்த 3 பெண்களுமே படிப்புல ரொம்ப முதல் மார்க் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சுட்டியா தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் நல்லா 12ஆம் வகுப்புல ரொம்ப நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்களுமே டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தான் போட்டிருக்காங்க. 3 பேருடைய வாழ்க்கையும் பாருங்களேன். அதாவது ரவீனாவோட வாழ்க்கையும் இந்த 3 பெண் பிள்ளையும் வாழ்க்கையும் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. இவங்க பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்ததே இவங்களுக்கு சாபமா? ஏன்னா இவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது டியூஷன் வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு காரு, செல்போனு, எவ்வளோ லக்ஸரியஸான வாழ்க்கை தராங்க. ஆனா அவங்க யாரும் சிறப்பா படிச்ச மாதிரி நமக்கு தெரியல. ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையில பலவித கஷ்டங்களை பாக்குறாங்க. ஆனா வாழ்க்கையை நல்லபடியா ஏதோ ஒன்று நம்ம மேம்பட்டு வளரணும். ஏழை பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் தான் படிப்பை யார் எங்க எப்படி வேணா படிக்கலாம், அதாவது படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் சொல்றதுக்கு ரவீனா குடும்பமும் ஸ்ரீனிவாஸ்
ரவீனா குடும்பமும் இந்த 3 பிள்ளைங்க தான் ஒரு பெரிய